வெளிநாட்டுக்காரர்கள் திருப்பூர் வேலைக்கு வர்றாங்க. திருப்பூர் மாநகரிலே நடைபெறும் சார்பாக ஒரு செல்ஃபி கான்செப்ட் ஒன்று வச்சுருந்தோம். இங்கே இருக்கிற புத்தக திருவிழாவை வாழ்த்தி ஒரு இது பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்து அவர்களுக்கு புத்தக பரிசளிப்பு கொடுத்துருந்தோம். இது ஒரு வாசிக்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக திருப்பூரில் நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்ற பதிமைப்பு செஞ்சுட்டு இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். பொதுவாகவே புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது புத்தகங்கள் வாங்குவதற்கான இடம் மட்டுமல்ல, புத்தகங்களை பார்வையிடுவது, புத்தகங்களை புரட்டி பார்ப்பது, என்னென்ன வகையில் புத்தகங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்வது, எத்தனை பேர் புத்தகங்களை வாங்குறாங்க, புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம ஊருக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, புதிய புதிய நட்பு வட்டங்களை உருவாக்கி கொள்வது, இப்படின்னு பல விதங்களில் புத்தக கண்காட்சி புத்தக ஆர்வலர்களுக்கு உதவிகரமாக இருக்குது. இப்போ அந்த விதத்தில் இந்த ஆண்டு நம்ம எப்பொழுதும் பார்க்காத ஒரு புதிய மாற்றம். இது எப்படி இருக்குதுன்னா, புத்தகங்கள் வாங்கி வாசிப்பது என்பதை கடந்து புத்தகங்கள் வாங்கி படிக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு விருப்பத்தோடு புத்தகங்களை பரிசாக கொடுப்பது அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு கலாச்சாரமாக சொல்லலாம், ஒரு பண்பாட்டின் அடையாளமாக சொல்லலாம். ஆனால் அப்படி ஒரு முறை இந்த திருப்பூரில் யாரும் சொல்லாமலேயே ஒவ்வொருவராலும் நடத்தப்பட்டிருக்குது. அது இந்த 21வது புத்தக கண்காட்சியினுடைய முக்கிய நிகழ்வாக நம்ம பார்க்கலாம். அதில் குறிப்பாக பதியம் அப்படிங்கிறது இதை ஒரு விளையாட்டாக நடத்தியது ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. பதியம் அவர்களுக்காக ஏற்படுத்தியிருந்த விளம்பர தட்டியை அருகில் போய் நின்று ஒரு சுய படம் ஒன்று எடுத்துக்கணும். அந்த படத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எண்ணிற்கு, தொலைபேசி எண்ணிற்கு அனுப்பி வைத்தால் அவர்கள் விரும்பக்கூடிய புத்தகத்தை அவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவங்க செஞ்சுருந்தாங்க. இந்த முயற்சி இன்னைக்கு பரவலாக, இன்னைக்கு அந்த நிகழ்வில் தான் நானும் இருக்கிறேன், பரவலாக எல்லாராலும் அந்த பார்வைக்கு உட்பட்டிருப்பதும், எல்லோரும் விருப்பத்தோடு இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறதும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. நிறையா குழந்தைகள் வந்திருந்தாங்க, நிறையா பெண்கள் அந்த புத்தகங்களை வாங்கியிருக்கிறாங்க. இது நிச்சயமாக ஒரு புத்தகம் வீட்டுக்குள்ளே போகிறது வரைக்கும் தான் கஷ்டம். ஆனால் அந்த புத்தகம் வீட்டுக்குள்ளே போயிருச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த புத்தகம் வாசிக்கப்படும். அந்த வாசிக்கப்பட்ட புத்தகம் அவங்க மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். அப்படி ஒரு விஷயத்தை பதியம் மிகச் சிறப்பாக வகையில் இந்த முறை முன்னெடுத்திருக்கிறது. இது அடுத்த ஆண்டும் பல்வேறு விதங்களில் விரிவடைந்து ஒரு நல்ல சூழலை திருப்பூர் புத்தக கண்காட்சிக்கும் உருவாக்கி தரும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. நன்றி. ஆசிரியர் சமத்குமார் அவர்கள் அவனாசியில் ஆசிரியராக இருக்கிறார். நீண்ட காலமாக இலக்கிய செயல்பாட்டாளராக, அரசியல் செயல்பாட்டாளராக இருக்கிறார். அவருக்கு பதியம் சார்பாக நன்றி. பதியம் அமைப்போடு மிக நீண்ட நெடிய காலமாக நெருக்கமாக அதனுடைய ஆலோசகராக நிகழ்வுகளில் பங்கெடுத்து நிறைய வழிகாட்டுதலை செய்திருக்கார். அவருக்கு நன்றி.